தொடர்ந்து தனது பார்வையை பகிர்வதற்காக பாஜகவிலிருந்து திரு கே.பி. ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜயனுடைய விமர்சனம் முழுவதுமாக பாஜகவை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது சந்தர்ப்பவாதம் என்கிறார். திமுக பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்கிறார். ஆனால் அந்த பாஜக தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை என்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? விஜய் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். வணக்கம். விஜயை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்து விட்டது என்பதை அவர் புரிந்திருக்கிறார். அதனாலேதான் முழுவதுமாக தன்னுடைய தாக்கீதை அத்தனையும் பாஜக மீது அவர் திருப்பி இருக்கிறார். உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம், நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று கருதினால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் மையமாக வைத்து பேசியிருக்க வேண்டும். அது அப்படி அல்ல. பெட்டாம்போக்காக திமுகவை சாடுவது போல சாடிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய தடுப்பேறி இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளில் தடிப்பான வார்த்தைகளை போடுகிறார். பாசிசம் என்றால் என்ன என்பதை முழுமையாக தெரிந்திருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. எது பாசிசம்? இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்குவோம் என்று 2047 விக்சித் பாரத்தாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருப்பது பாசிசமா? அல்லது சுதேசி மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காகவே அவர்களுடைய உற்பத்தியை அவர்களாக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று இன்றைக்கு அல்லுபுகளும் பாடுபட்டுக் கொண்டிருப்பது பாசிசமா? எதை பாசிசம் என்று சொல்லுகிறார் அவர்? ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரே ஒரு வேளை இந்துத்துவ கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது, அது பாசிசம் என்று சொல்வாரே. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி 80% கிறிஸ்துவ மக்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் மக்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே கூட இயேசுநாதருடைய படத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது இவருக்கு தெரியுமா? இவருக்கு எதை பாசிசம் என்று சொல்லுகிறார்? ஆக ஒரு முட்டாள்தனமான வாதம். அந்த வாதத்தை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஏற்காது. விஜயனுடைய முட்டாள்தனமான வாதம் பாசிசம் பாசிசம் என்று பாஜகவை சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்றால் பெரிய மனிதர்களை எதிர்த்தால் நாம் பெரிய மனிதர் ஆகலாம் என்று கருதுகிறார் போல இருக்கிறது. சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாசிசம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து பேச வேண்டும். ஆக பாசிச பாஜக என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் நிச்சயமாக விஜயனுடைய பிரச்சாரத்திலே அவர் நடந்து கொள்கிற விதம் தவறு என்பதை நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். கருத்துக்களுக்கு நன்றி திரு கே.பி. ராமலிங்கம்.